Shabbat Shalom, friends. அனைவருக்கும் ஷபாத் ஷலோம். Today we'll be studying the first portion of the book of Deuteronomy called DEVARIM. DEVARIM என்று அழைக்கப்படுகிறதான உபாகமத்தினுடைய முதலாவது வேத பகுதியை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். We'll begin in Deuteronomy 1 and verse 1. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் ஆரம்பிக்கிறோம். The book opens, Ele ha-devarim. These are the words. Devarim means words, which Moses spoke to all Israel on this side of the Jordan, in the wilderness, in the plain opposite Suf, between Paran, Tochel, Lebanon, Hezroth, and Bizahab. சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கு திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. வசனங்கள் என்பது எபிரேய மொழியிலே தெவாரிம் என்று அழைக்கப்படுகிறது. First portion of Deuteronomy sets the stage for all that will follow in this book. இந்த உபாகம புஸ்தகத்திலே தொடர்ந்தேர்ச்சியாக வருகிறதான மற்ற எல்லா விதமான காரியங்களுக்கும் இந்த முதலாவது தோரா வேத பகுதி ஒரு அழகான மேடை அமைத்து கொடுக்கிறது. The children of Israel are on the borders of promise. They are now about to receive a new leader, and they really have become a new people. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வாக்குத்தத்தத்தினுடைய எல்லைகளிலே அவர்கள் நிற்கிறார்கள். ஒரு புதிய தலைவனோடு கூட ஒரு புதிய மக்களாக அவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். Moses has led Israel for the past 40 years, and he sees that his time is coming to an end, and his time of leading Israel and his life, as it's coming to this conclusion, he has a realization and he does something remarkable. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கடந்த 40 வருடங்களாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது அவருடைய வேளை, அவருடைய காலம் முடிவிற்கு வருகிறது என்பதை அவர் உணர்ந்தவராக சில குறிப்பிடத்தக்க காரியங்களை அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் செய்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். Rabbi Dr. Jonathan Sachs writes this. Rabbi Dr. Jonathan Sachs என்பவர் இவ்வாறு எழுதுகிறார். In the last month of his life, Moses ceased to be the liberator, the miracle worker, and redeemer, and became instead Moshe Rabbeinu, Moses our teacher. மோசே தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி மாதத்திலே விடுதலையாளர், அற்புதம் செய்கிறவர், மீட்பர் என்கிறதான காரியத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வந்து அதற்கு பதிலாக மோசே ரபேனு என்று அழைக்கப்படுகிறதான மோசே நம்முடைய ஆசிரியர் என்கிறதான ஒரு நிலைக்கு அவர் தன்னை மாற்றிக்கொள்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். The book of Deuteronomy is unique from among the other books of the Torah in that it records 4 messages of Moses to the children of Israel. உபாகம புஸ்தகம் மற்ற புஸ்தகங்களை காட்டிலும் மிகவும் வித்தியாசமான புஸ்தகமாக தோராவில் காணப்படுகிறது. மோசேயினுடைய 4 செய்திகளை அவருடைய வாழ்வின் கடைசி நாட்களிலே அவர் கொடுத்ததை இங்கே நாம் வாசிக்க முடியும். As they stand on the border of this land, Moses can see the land that he will not enter, but he also reminds Israel of their history, both the positive and the negative, their calling, their purpose, the law, and their prophetic destination. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த சூழ்நிலையிலே இந்த நிலப்பகுதியிலே அவர் நின்று கொண்டு தான் பிரவேசிக்க முடியாத ஒரு தேசத்தை அவர் பார்த்த பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு இஸ்ரவேலுடைய சரித்திரத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நேர்மறையான காரியங்களையும் எதிர்மறையான காரியங்களையும் அதனுடைய நோக்கங்களையும் மற்றும் நியாயப்பிரமாணத்தையும் அதோடு கூட தீர்க்க தரிசனத்தினுடைய லக்கையும் அவர் அங்கே விளக்கி காண்பிக்கிறார். Moses reminds Israel that they are to live differently. They are to live uniquely, even when surrounded by those nations that do not share the same governing faith and ethical principles. இஸ்ரவேல் மக்கள் ஒரு வித்தியாசமான பரிசுத்தமான
வேறுபட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மோசே அவர்களோடு நினைவு கூறுகிறார். எந்த சூழ்நிலையிலே என்று சொன்னால், அவர்களை சுற்றி இருக்கிற தேசத்தார் யாரும் அவர்களுடைய ஆளுகைக்கும் அவர்களுடைய விசுவாசத்திற்கும் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கும் ஒத்துழைக்காத சூழ்நிலையிலும் அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசே கற்றுக் கொடுக்கிறார். Israel stands in solidarity on the cusp of prophetic fulfillment of prophecy covenanted between the Lord and Abraham. ஆபிரகாமிற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையினுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய முழுமையிலே இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது அதனுடைய விளிம்பிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். This will be renewed in Isaac and then in Jacob and then through the descendants of the 12 sons as they begin to live this vision of being a nation as many as the stars. ஆபிரகாமோடு ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை ஈசாக்கிலே அது புதுப்பிக்கப்பட்டு யாக்கோபின் மூலமாக யாக்கோபினுடைய குமாரர்களாகிய 12 பிள்ளைகளுக்கும் அவைகள் கொடுக்கப்பட்டு அது நிலைநிறுத்தப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். The Lord promised in Genesis 15 and verse 5, "Look now toward the heavens and count the stars if you are able to count them." And he said to him, "So are your seed." And Abraham believed this promise, and it was accounted to him for righteousness. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் அவனை வெளியே அழைத்து, "நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். Moses reminds Israel of the promise by saying, "The Lord has increased you, and see, you're as numerous as the stars of the heavens." இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே வாக்குத்தத்தத்தை நினைவு கூற செய்து, பாருங்கள், நீங்கள் இப்பொழுது பெருகி இருக்கிறீர்கள், நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறதோ அதே போல நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை நினைவு கூற செய்கிறார். In Genesis, the Lord compares Israel to the dust of the earth, the sand of the sea, and the stars of heaven. ஆதியாகமத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பூமியின் தூளாகவும் கடல் மணலாகவும் நட்சத்திரங்களாகவும் அவர் சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். As the stars of heaven, one could misunderstand and see this as a reference to a disconnected universe or universes and galaxies. வானத்து நட்சத்திரங்கள் என்று சொன்ன உடனே ஏதோ இந்த பூமியிலிருந்து அண்ட சராசரங்களோடு கூட நாம் தொடர்பில்லாதவர்களாக காணப்படுகிறோம் என்கிறதான ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். But the Lord is holding the stars of Israel in this dynamic tension as a unified people of families and individuals. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நட்சத்திரங்களை அவருடைய கைகளில் ஏந்தினவராக, அதாவது இஸ்ரவேலினுடைய நட்சத்திரங்களை அவருடைய கையில் ஏந்தினவராக இஸ்ரவேல் மக்களை ஒருமித்த ஜனமாக, குடும்பங்களாக, தனி நபர்களாக அவர் பார்க்கிறார். However, there's also one star who would change those who are represented by the stars who are received by the Lord. ஆனால் ஒரு நட்சத்திரம், யாரெல்லாம் நட்சத்திரங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்களோ, ஆண்டவராகிய தேவனை தங்களுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை ஒரு நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது, அவர்களை அறிமுகம் செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Messiah Yeshua, Jesus, is represented by a star in prophecy as in Numbers 24 and 17. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். Which says this, "A star shall rise out of Jacob." ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. And then in Matthew 2 and verse 2, words spoken by the wise men from the east as they say this.
மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய வார்த்தைகள், ஞானிகள் பேசின வாக்கியத்தை, கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் பேசின வாக்கியத்தை நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. For we saw his star in the east and have come to worship him. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். We see in this individuality among a mass of apparently ununique lights in the sky. வானத்திலே ஒரு தோன்றுகிறதான வித்தியாசமில்லாத பல வெளிச்சங்களின் மத்தியிலே ஒரு தனித்துவமான ஒரு வெளிச்சத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். The truth is that every star in the heavens is unique depending on where the Lord has placed it. ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை எங்கே வைத்தாரோ வானத்திலே, அந்த இடத்திலே அந்த நட்சத்திரங்கள் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு நட்சத்திரமும் காணப்படுகிறது. And they change as they interact with various natural elements, factors such as gases and heat. அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு வேறுபடுவதற்கு காரணம் அவைகளில் இருக்கிற வாயுக்கள், அதனுடைய வெப்பத்தன்மை, அதிலே காணப்படுகிறதான தனித்தன்மைகள், இவைகளின் மூலமாக அவைகள் வேறுபடுகின்றன. In Hebrew, the word star, kokav, means to radiate or shine. எபிரேய வார்த்தை கொக்காவ் என்பது தமிழில் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய பொருள் பிரகாசிப்பது, சுடர் விடுவது, ஒளி விடுவது என்பது அதனுடைய பொருளாகும். In the Lord's eyes, we shine out against the darkness that surrounds us. தேவனுடைய பார்வையிலே நம்மை சுற்றி இருக்கிறதான இருளின் மத்தியிலே நாம் வெளிச்சம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள். And we shine in our own unique way depending on how the Lord has placed us in life. இந்த வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தன்மையிலே வெளிச்சம் கொடுப்பதற்காக தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரகாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். And not only did the Lord create, number, and order the heavens, but he also sees and cares for individuals and a nation. தேவன் சிருஷ்டிப்பிலே எண்ணிக்கையோ அல்லது அந்த வானங்களினுடைய வரிசையோ மட்டும் ஆண்டவர் பார்க்கவில்லை. அந்த சிருஷ்டிப்பை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அவைகளை பார்த்து பராமரிக்கிறார். அதன் மூலமாக தேசங்களையும் தனிநபர்களையும் ஆண்டவர் உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். As the prophet Isaiah wrote in 43 verse 1. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். But now, thus says the Lord, he who created you, O Jacob, he who formed you, O Israel, fear not, for I have redeemed you. I have called you by name. You are mine. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். And it is because of the promise of that one star who would come out of Jacob, the star that the wise men followed, that we have peace with God and that we are his. எண்ணாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்த ஞானிகள் மூலமாக நாம் இன்றைக்கு பிதாவாகிய தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம், ஒப்புரவாகி இருக்கிறோம். So fear not, for he has redeemed you. ஆகையால் கர்த்தர் உங்களை மீட்டிருக்கிறார், ஆகையினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். So now as the peace of Shabbat enters into your home, I pray that you'll shine out for him. ஓய்வு நாளுடைய சமாதானம் உங்களுடைய வீடுகளிலே வாசமாய் இருப்பதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாய் இருப்பீர்கள். And now may the blessing of the Lord rest in your homes. இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளிலே வாசமாய் இருப்பதாக. Yivarecha Adonai v'yishmerecha, Ya'er Adonai panav elecha v'yivnecha, Yis Adonai panav elecha v'yisim lecha shalom. Shalom. Ken Yehi Ratzon. Father, may you bless and keep these people. May you make your face to shine upon them and be gracious to them. And may you lift them up in your embrace and give them everything they need for today, tomorrow, and every day with life on earth. B'Shem Hashem Yeshua, in the name of Jesus, I pray.
Shabbat Shalom. Shabbat Shalom.